இந்த பூமியிலிருந்து அழிந்து போன உயிரினங்கள் எது அப்படின்னு கேட்டா நீங்க உடனே டைனோசர்களின் பெயர்களை சொல்வீங்க. சரி, டைனோசர்கள் எப்படி அழிஞ்சு போச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் கற்பனை பண்றது மாதிரி விண்கல் மோதின உடனேவே எல்லா டைனோசர்களும் அழிஞ்சு போகல. கடல்ல விழுந்த விண்கல்லால மிகப்பெரிய ஆழிப்பேரலைகள் ஏற்பட்டு முதல்ல பெரும்பாலான கடல் உயிர்கள் அழிஞ்சு போச்சு. அதோட கடும் வெப்பத்தாலையும் நெருப்பாலையும் ஏராளமான டைனோசர்கள் உடனடியா அழிஞ்சு போச்சு. எஞ்சியிருந்த டைனோசர்கள் அழிஞ்சு போக சில காலம் பிடிச்சது. விண்கல் மோதலால பூமியை சூழ்ந்திருந்த புகை மண்டலம் சூரிய ஒளிய முற்றிலுமா மறைச்சதுனால எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்துகுச்சு. நீடிச்ச இந்த இருளால பெரும்பாலான தாவரங்களால ஒளி சேர்க்கை செய்ய முடியாம போச்சு. தாவரங்கள் அழிஞ்சு போனதால தாவரங்களை உண்ணக்கூடிய டைனோசர்களும் அதை தொடர்ந்து தாவர உண்ணிகளை உண்ணக்கூடிய டைனோசர்களும் அழிஞ்சுது. அழிஞ்சு போனது டைனோசர்கள் மட்டும் இல்ல, கிரெட்டேஷியஸ் முற்றொழிப்பு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அழிவுல ஏறக்குறைய பூமியில வாழ்ந்த 80 விழுக்காடு உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. பூமியில 75 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் ஒரே நிகழ்வுல அழிஞ்சு போறத அறிவியல் அறிஞர்கள் முற்றழிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதனால டைனோசர்கள் அழிஞ்ச இத முற்றழிப்புன்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம பூமியில இதுக்கு முன்னாடியே 4 முற்றழிவுகள் நடந்திருக்கு. முதலாம் முற்றழிவு 44 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு இருக்கிற வெப்பத்தை விட பூமியில வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் அதிகமா இருந்ததால இன்னைக்கு விட கடல் மட்டம் 600 மீட்டர் அதிகமா இருந்துச்சு. அதனால ஏராளமான கடல் உயிர்கள் அந்த காலகட்டத்துல செழித்திருந்தது. கடினமான ஓடுகளையுடைய மீன்களும் அப்பதான் உருவாகி இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்டோபஸின் மூதாதையரான செஃபலோபாட் தாவரத்தை போல உருவம் கொண்ட சிறு வகையான உயிரினங்களை உண்ணும் கிரினாய்ட்ஸ் விலங்குகளும் கூட அப்ப தோன்றி இருந்துச்சு. அந்த காலகட்டத்துல தாவரங்கள் அதிக எண்ணிக்கையில இருந்ததால வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு அளவு குறைஞ்சு புவி குளிர்ந்து போய் கடல்கள் உறைய ஆரம்பிச்சுது. அப்பதான் பூமியின் முதல் முற்றழிவு அரங்கேற ஆரம்பிச்சுது. ஏறத்தாழ பூமியில வாழ்ந்த 85 விழுக்காடு உயிரினங்கள் அந்த முற்றழிவுல அழிஞ்சு போச்சு. முதல் முற்றழிவுல இருந்து தப்பிச்ச சில உயிரினங்கள் மறுபடியும் பழைய சூழலை திரும்ப பெற பல லட்சம் ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. சுமார் 42 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி டுவோனியன் அப்படிங்கிற காலத்துல திமிங்கிலம் போன்ற உருவம் கொண்ட விலங்கானது டங்க்லியோஸ்டியஸ் கடலின் மாபெரும் வேட்டையாடும் விலங்கா பிறந்துச்சு. இது ஆதிக்கம் செலுத்தி வந்த அதே காலகட்டத்துல தான் நிலப்பரப்புகள்ல பெரும் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிச்சுது. கடல்கள் உயிர் துடிப்போட இருந்தாலும் கூட நிலத்துல எந்த உயிரும் அப்ப தோன்றியிருக்கல. டிவோனியன் காலத்துக்கு முன்னாடி பாறைகளா இருந்த நிலப்பரப்புகள்ல முதல்ல தாவரங்கள்ல இருந்து அடர்ந்த காடுகள் வரை வளர ஆரம்பிச்சுது. தாவரங்கள் அதிகரிச்சதுனால அதிக ஊட்டச்சத்துக்கள் கடலுக்குள்ள கலந்து கடல்ல பாசிகள் பெருகுச்சு. பாசிகளின் பெருக்கத்தினால கடல்ல ஆக்சிஜன் அளவு பெருமளவுல குறைஞ்சு போச்சு. இதனால பிற உயிரினங்கள் சுவாசிக்க முடியாம அழிய ஆரம்பிச்சுது. எரிமலைகளின் கொந்தளிப்புகளும் டுவோனியன் கால உயிர் சூழல பெருமளவுல சிதைச்சுது. இறுதியில உணவுச் சங்கிலி முற்றிலுமா அழிஞ்சு போய் அடுத்த பேரழிவு நிகழ்ந்துச்சு. இந்த பேரழிவுல புவியின் 3/4 பங்கு கடல் உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. அதே சமயத்துல தொடர்ந்து நிலப்பரப்பு செழிக்க ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல தான் கடல் உயிர்கள் நிலத்துக்கு வர துடிச்சிட்டு இருந்துச்சு. ஏன்னா நீரிலிருந்து நிலத்துக்கு வர வேண்டிய நேரம் நெருங்க ஆரம்பிச்சத அந்த உயிரினங்கள் உணர்ந்துச்சு. நீருக்கும் நிலத்துக்குமான தூரம் வெறும் சில அடிகள் அப்படின்னு சொன்னாலும் கூட அது அவ்வளவு எளிதா இல்ல. முதல் கடலுயிர் நிலத்தை அடைஞ்ச அந்த பயணத்துக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆச்சு. ஆழம் குறைஞ்ச பகுதிகள்ல வாழ்ந்த மீன்களின் கால்கள் துடுப்புகளா பரிணமிக்க அந்த மீன்கள் வெற்றிகரமா தரைய அடைஞ்சது. பின்னால அந்த மீன்கள் நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய இருவாழ்விகளா, அதாவது ஆம்பிபியன்ஸா மாறுச்சு.
நிலத்திலையும் நீர்லயும் முதல்ல மாறி மாறி தன்னுடைய வாழ்விடங்களை மாத்திக்கிட்டு இருந்தது டிக்டாலிக் அப்படிங்கிற விலங்குதான். இந்த விலங்குதான் இன்றைய இரு வாழ்விகளுக்கு மூதாதை. தொடர்ந்து ஒவ்வொரு விலங்கா நிலத்துல பரிணமிக்க நிலமும் செழிக்க ஆரம்பிச்சது. இரண்டாம் முற்றழிவு முடிஞ்சதுக்கு அப்புறமா துடிப்பான உயிர்ச்சூழல் திரும்ப பெற சில லட்சம் ஆண்டுகள் ஆச்சு. கண்டத்தட்டு நகர்வின் காரணமா 2 கடல் தட்டுக்கள் மோதி மறுபடியும் கடல்ல உயிர் வாழும் சூழல் ஏற்பட்டுச்சு. ஊர்வனத்திலிருந்து 4 கால்களால நடக்கக்கூடிய டெட்ராபோட்ஸ் போன்ற விலங்குகள் பரிணமிக்க ஆரம்பிச்சுது. பூமியின் வரலாற்றிலேயே ஏற்பட்ட மிக மோசமான முற்றழிவா 22.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த 3வது முற்றழிப்பு இருந்துச்சு. அதுல சுமார் 96% உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு. 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி அமெரிக்க தட்டுல இருந்த ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும் பிரிஞ்சு அட்லாண்டிக் பெருங்கடல் உருவாக காரணமா அமைஞ்சது. அப்பதான் மறுபடியும் எரிமலைகள் வெடிக்க தொடங்கி 4ஆம் பேரழிவு நடக்க காரணமாச்சு. நிலப்பகுதியில இருந்த 4/3 பங்கு உயிரினங்களும் 96% கடல் உயிரினங்களும் இதுல அழிஞ்சு போச்சு. இப்படி 5 முற்றொழிவுகள் கடந்ததுக்கு அப்புறமாதான் மனிதர்களாகிய நாம இந்த புவியில பரிணமிச்சிருக்கோம். 6ஆம் முற்றொழிப்புக்கான சாத்தியம் இந்த புவியில இனி நடக்க இருக்கா? இனி வரக்கூடிய வகுப்புகள்ல நீங்க இத தெரிஞ்சுப்பீங்க.